நமக்கு தேவையில்லாத உறவுகள், அது நமது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் அல்லது குடும்பத்திற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மை விட்டு விலகக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக முறை பற்றிய காணொளி தான் இன்றைய காணொளி. இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். எல்லா விதமான காணொளியிலும் யார் இதை செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக கூறியுள்ளோம். இதை முழுமையாக பார்க்காமல் ஸ்கிப் செய்து பார்த்துவிட்டு எப்படி செய்ய வேண்டும் என்ற குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று நாம் நமது குடும்பங்களில் பலவிதமான சமரசங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமரசமானது நாம் செய்து கொள்வதால் நம்மை கையாளாகாதவர்கள் என்ற எண்ணத்தில் நம்மை பாடாய்ப்படுத்தக்கூடிய உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மாமியார் மருமகள் அல்லது தொழில் நிறுவனத்தில் நம்முடன் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் அல்லது தொழிலில் பார்ட்னராக இருக்கக்கூடியவர்களை நம்மிடமிருந்து, அதாவது நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களை நம்மிடமிருந்து தூர விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மாந்திரிக முறையை பற்றிய காணொளி தான் இன்றைய காணொளி. இன்றைய காணொளியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த முறையை நீங்கள் செய்வதால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலகி விடுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உயிருக்கான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய உறவானது கசந்து போய் உங்களை வாழ்நாளில் எப்பொழுதும் சந்திக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் உங்களிடமிருந்து நிரந்தரமாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத நபர்களுக்காக செய்து பலன் பெறலாம். இந்த முறையை செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது வேப்பங்கொட்டைகள். இந்த வேப்பங்கொட்டையானது உங்களுக்கு தேவையில்லாத நபரின் பெயரை முழுவதுமாக எழுதக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். இந்த எழுத்துக்களானது முற்றிலும் தமிழில்தான் எழுதப்பட வேண்டும். அவ்வாறு ஒருவருடைய பெயர், எடுத்துக்காட்டுக்கு குமார் என்று வைத்து கொண்டால் அந்த குமார் என்பவருடைய பெயரை தரையில் வெறும் மண்ணில் எழுதிவிட்டு அதன் மீது வேப்பங்கொட்டைகளை வரிசையாக அடுக்கி வைக்க வேண்டும். அடுக்கி வைத்து பார்க்கும் பொழுது அந்த வேப்பங்கொட்டையால் எழுதப்பட்ட பெயரானது முழுமையாக தெரியும் வகையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த வேப்பங்கொட்டையின் மேல் சுத்தமான சிகப்பு குங்குமம் கொண்டு மூட வேண்டும். அவ்வாறு அந்த நபருடைய, யார் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பெயரை முழுவதுமாக மூடும் அளவிற்கு அதன் மீது சிகப்பு குங்குமம் போட வேண்டும். அவ்வாறு குங்குமம் கலந்த பிறகு நீங்கள் எழுதி வைத்த அந்த பெயர், அதில் மூடியுள்ள குங்குமம் அனைத்தையும் ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கலந்து எடுத்துக்கொண்ட அந்த வேப்பங்கொட்டைகளை உங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள மயானத்திற்கு எடுத்து சென்று அந்த மயானத்தில் உள்ள கருங்கல்லின் மீது இந்த பொருள்கள் அனைத்தையும் ஒன்றாக கொட்டிவிட்டு அந்த கருங்கல்லின் மேல் கொட்டிய இந்த பொருள்களின் மீது உங்களுடைய எதிரி, உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் யார் என்பதை, அவர்களுடைய பெயரை உரக்க கூறிக்கொண்டு அவர் எனது வாழ்விலிருந்து விலக வேண்டும், அவருடைய மனதில் என்னை பற்றி எண்ணங்கள் கசந்து போக வேண்டும், என்னை தொந்தரவு செய்வதற்காகவோ அல்லது என்னுடன் மீண்டும் பழகுவதற்காகவோ அவர் வரக்கூடாது, என்னை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மனதில் கசப்பான எண்ணங்களே வர வேண்டும், எனது பக்கத்திலேயே அவர் வரக்கூடாது, எனக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது என்று சிறிதளவு உரத்த குரலில் கூறிக்கொண்டே மயானத்தில் உள்ள கருங்கலில் வைத்துள்ள இந்த பொருள்களை நன்றாக மசியும்படி அரைக்க வேண்டும். இதை அரைப்பதற்கு நீங்கள் முடிந்தால் கருங்கல் எடுத்துக்கொண்டு அரைத்து விடுங்கள், அல்லது முழுமையான செங்கல், அதாவது புதிதான செங்கல் ஒன்று கிடைத்தால் அதன் மூலமாக இந்த வேப்பங்கொட்டை மற்றும் குங்குமம் இரண்டையும் சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும். இவ்வாறு நன்றாக அரைக்கும் பொழுது அரைப்பட்ட அந்த பொருளானது ஒரு சிறிய உருண்டையாக வரும் அளவுக்கு நன்றாக அரைத்து அந்த உருண்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். உருண்டையாக எடுத்துக்கொண்ட பிறகு இந்த வேப்ப எண்ணெய் குங்குமம் கலந்த அரைத்த கலவையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலையை 3 முறை
வலமிருந்து இடமாக சுற்ற வேண்டும். வலமிருந்து இடமாக சுற்றிய பிறகு உங்களுடைய எதிரி உங்களுக்கு எப்பொழுதும் எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வில் இனி அவர் வரவே கூடாது என்று நினைத்து கொண்டு உங்கள் தலைக்கு பின்பக்கமாக அதை தூரமாக வீசிவிட்டு கைகளை கழுவிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிடுங்கள். இவ்வாறு செய்த பிறகு அடுத்த 11 நாட்களில் இருந்து இதற்கான முழு பலனும் உங்களுக்கு கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களை தேடி வந்து நாடி வந்து நல்லவர்கள் போல் நடித்து கெட்டது செய்யக்கூடிய உங்களுக்கு தெரிந்த அல்லது கூட இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களுடைய பக்கமே வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மிகவும் ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இது இருக்கும். எனவே உங்களுக்கு தேவையில்லாத நபர்களை உங்கள் வாழ்வில் இருந்து நீக்கவும் அந்த உறவுகள் கசந்து போகவும் இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள், பயன்பெறுங்கள். அல்லது உங்களுடைய குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் அவர்களை விலக்குவதற்காகவும் நீங்கள் இந்த முறையை செய்து கொடுக்கலாம் அல்லது அவர்களையே செய்ய சொல்லலாம். இந்த முறையை செய்வதால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அடுத்ததாக நீங்கள் யாரை இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் அல்லது உயிருக்கான கேடும் ஏற்படாது. அவர்கள் உங்கள் வாழ்வில் இருந்து விலகி